ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை ஒழுக்கம் அவசியம் என்று ஆண்டவர் பேசுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தான் ஒழுங்கினமான காரியம் அநேகம் இருக்குன்னு ஆவியானவர் எச்சரித்து பேசுகிறார். இன்றைக்கு ஒழுக்கமாக இருக்க வேண்டிய நம்ம தான் அநேக காரியத்தில் தவறி விடுகிறோம் என்பதை ஆவியானவர் எச்சரித்து பேசுகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கி இதற்கு நீங்கள் செவி கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25 பார்க்குறோம். பந்தய சாலைகளில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் அந்த பந்தயத்தில் பரிசை பெறுகிறவன் ஒருவனாக தான் இருக்கிறான். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்கள், ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் எல்லாரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமுள்ளவர்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்று சொல்லி அந்த 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பந்தயத்துக்கு போராடுகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இச்சையடக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுங்களேன். ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா பல ரீதியில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே லெக்கை நோக்கே என்ன செய்து கொண்டிருப்பார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்களே தவிர ஆடியன்ஸை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். திரும்பி பார்த்தால் லெக்கை மறந்துடுவார்கள். அவர்களுக்குள்ள உலகம் வந்துடும், இல்லைன்னா கவனம் சிதறிவிடும். இன்றைக்கும் நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். இந்த ஓட்டத்தில் நாம் இச்சையடக்கமுள்ளவர்களாக, அப்படி என்றால் நம்முடைய போட்டிருக்கிற ட்ரெஸ் முதற்கொண்டு, இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகும் பொழுது நம்முடைய ட்ரெஸ், நம்முடைய பாவனை எல்லாத்துலேயும் எப்படி ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை பார்க்குறவங்க கர்த்தரை பார்க்கணுமே தவிர மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குற நிலைமையில் காணப்படக்கூடாது. இன்றைக்கி அநேக திருச்சபைக்கு போகிறவர்கள் கூட அவர்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அருவருப்பாக இருக்கிறது. மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறதற்கு இருக்கக்கூடாது, மற்றவர்களை இடறி போகிறதற்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பேச்சில் ஒழுக்கம் தேவை, நம்முடைய ட்ரெஸ்ஸில் ஒழுக்கம் தேவை, நம்முடைய ஒவ்வொரு செயலில் ஒழுக்கம் தேவை. அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு போகிற டைம், அதில் ஒரு ஒழுக்கம் தேவை. எல்லாவற்றிலையும் தேவன் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். அப்படின்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் அவர் ஒழுங்கும் கிரயமும் உள்ள தேவன். அப்படி என்றால் எப்போ நம்ம ஒழுக்கத்துக்குள்ளே வரோமோ அப்போ தான் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். தேவனுக்கு பயப்படாமல் நம்ம போகும் பொழுது தான் ஒழுங்கினமான வார்த்தைகள் வரும், ஒழுங்கினம் வரும், பேச்சில் ஒழுங்கினம் வரும், ட்ரெஸ்ஸில் ஒழுங்கினம் வரும், செயலில் ஒழுங்கினம் வரும். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். நன்றாக படைத்த ஆண்டவர் இந்த பூமியை அவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றினான். ஒழுங்கின்மையும் வெறுமையும் எப்படி மாற்றினான் என்றால், இந்த பூமியில் வலு சர்ப்பம், விழுந்து போன சாத்தான் விழுந்து போனதுனால தான் இது எல்லாத்தையும் ஒழுங்கினமாக மாற்றினான். நல்லா தான் இருந்திருப்போம், ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருந்திருப்போம், ஆண்டவருக்கு பயபக்தியோடு தான் வாழ்ந்திருப்போம். திடீரென்று நமக்குள்ளே ஒழுங்கினம் வருதுனாலே பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஒழுங்கினம் இருக்கிறதோ அந்த ஒழுங்கினத்தெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நம்ம ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பந்தயத்தில் இடையில தடையாக நின்றக்கூடாது, மற்றவர்களுக்கு இடரலாக நின்றக்கூடாது. மற்றவர்களையும் நம்மளோடு கூட ஓட வைக்கணும், மற்றவர்களையும் நாம் அந்த பரிசுத்த பாதையில் நடக்க வைக்கணும், நாமும் நடக்கணும். ஒழுக்கம் அவசியம். இந்த ஒழுக்கத்துக்கு நீங்கள் விட்டு கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு அவசியமானதை குறித்து பேசியிருக்கிறேன். அவசியமானதே ஒழுக்கம்தான். இதை உடைய பிள்ளைகள் அனுபவிக்க கிருபைதாரும், இதை பின்பற்ற கிருபைதாரும், ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.